அங்கிள், இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தர் கொடுத்துட்டு போனார் அங்கிள். ராகேஷ், என்னப்பா அது? ராகேஷ், எங்க போற? மிஸ்டர் மஹிந்திராவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தார். ராகேஷ், ராகேஷ், ஆத்திரப்பட்டு அவரை ஒண்ணு செஞ்சிடாதப்பா. ராகேஷ், ராகேஷ். நேத்து பேப்பர்ல கல்யாண செய்தியை போட்டீங்க, நோ ரியாக்ஷன். இன்னைக்கு ஒரு காரை பிரசன்ட் பண்ணீங்க, அதுக்கும் நோ ரியாக்ஷன். அப்படின்னா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராகேஷ், கார் நல்லா இருக்கா? ஐ லைக் இட். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. போங்க சார். கட்டி பிடிக்கிறதுக்கும் காலில் விழுறதுக்கு இதுதான் அருமையான சந்தர்ப்பம். எப்படி வேகமா ஓட்டுறேன்? ப்ளீஸ். Oh my God. அப்பா. வாட் மிஸ்டர் மஹிந்திரா, எனக்கு லஞ்சம் கொடுக்கறியா? நான் என்ன சின்ன பிள்ளையா சாக்லேட் தந்தா மயங்கிடுறதுக்கு? இந்த கார் கண்டிஷனை பாத்தில்ல? இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் செஞ்ச, இதே கண்டிஷன்ல ஓம் பாடி இருக்கும். அடிய ஊசி போட உளுத்த விட உன்னை நெருக்கு நெருக்குன்னு கடிச்சு போடுற பாரு. சார், குத்துக்கல்லாட்டம் எங்க இருக்கீங்க? குரல் பெட்ரூம்ல கேக்குதே. இது சிங்கார குரல் மாதிரி இல்ல இருக்கு. அதிருப்தி பார்ட்டியில மட்டும் இல்லீங்க, அந்த புறத்திலேயே வந்துருச்சு போல இருக்கு. சார், சார், வாங்க சார், நான் சொல்றதை கேளுங்க சார். வாங்க சார். சார் வேண்டாம் சார். சார் சொல்றதை கேளுங்க. அனாவசியமா கொலை கேஸ்ல மாட்டிக்காதீங்க சார். எஸ்ஐ சார், அந்த மகேந்திரன் என் சகோதரி மாயாவதியை கொன்னுட்டான். என்னாச்சுங்க? மாயாவதியை மந்திரி மகேந்திரன் கொன்னுட்டாராம். மந்திரி மகேந்திரன் மாயாவதியை கொலை செய்ததாகவும் அதற்கு தகுந்த சாட்சியங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் மற்றொரு மந்திரியான சிங்காரம் மகேந்திரன் மேல் குற்றம் சுமத்தியுள்ளார். மாயாவதியின் கொலையில் தனக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை எனவும் இது தன் மீது வேண்டுமென்று சாட்டப்பட்ட குற்றம் எனவும் மந்திரி மகேந்திரன் கடுமையாக மறுத்துள்ளார். நோ நோ நோ, மாயாவதிய நான் கொலை பண்ணல. என்ன பிடிக்காத சிங்காரம் செய்யற பொய் பிரச்சாரம் இது. நான் பிரச்சாரம் செய்யறேன்னா ஊசி போன உளுத்த விடன்னா? மகேந்திரன் மாயாவதிய கொன்னத டிரைவர் கண்ணார பார்த்தான். மாயாவதிக்கும் டிரைவருக்கும் அக்கிரம சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி மகேந்திர அவளை மர்டர் பண்ணிட்டான். அவன் பேச நம்பாதீங்க. மாயாவதிக்கு எனக்கு எந்த அக்கிரம சம்பந்தமும் இல்லை.
அவ என்னோட சகோதரி. ஓ, மாயாவதி சகோதரியா? செகண்ட் செட்டப் சகோதரா, களி முத்திடுச்சு. அதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. சார், நம்ம மினிஸ்டர் மகேந்திரா மேல கொலை வழக்கு பதிவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம ஜனங்க முதலமைச்சரா ஏத்துப்பாங்களா? அவர் குற்றவாளின்னு இன்னும் கோர்ட்ல ப்ரூவ் ஆகலையே. கோர்ட்ல அவர் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிட்டா அப்ப நிச்சயம் ஏத்துக்குவாங்க. நோ நோ, ஒரு குற்றவாளி நம்ம ஸ்டேட்டுக்கு முதலமைச்சரா வரக்கூடாது. பாவம் மகேந்திர சார் இப்பதான் அவரோட மனைவியையும் மகனையும் சந்திச்சு பேசி இருக்கார். மகனுக்கு மேரேஜ் செய்யணும்னு கூட இருந்தார். ஆனா இந்த மர்டரால அவர் பிளான் அத்தனையும் நாசமாயிடுச்சு. சிஎம்மிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஸ்டேட்டிற்கு அடுத்த சிஎம்மாக மகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுக்க போகும் சமயத்தில் இப்படி ஒரு கொலை வழக்கில் அவர் சிக்கியது இந்த நாட்டிற்கே துரதிர்ஷ்டம். இன்னும் 4 தினங்களுக்குள் பார்ட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. மகேந்திரன் அவர்கள் கோர்ட்டில் தான் நிரபராதி என நிரூபிக்காவிட்டால் சிங்காரம் அவர்களுக்கே சிஎம் ஆவதற்கு இன்னும் அதிகமான வாய்ப்புள்ளது. அவனை, அந்த சிங்காரத்தை சிஎமாக விடக்கூடாது. ஆறுமுகம், நான் சிஎம் ஆகாமலே போயிடுவனா? சொல்லுடா, சொல்லு. ஆவீங்க சார். முதல்ல நீங்க கேஸ்ல இருந்து தப்பிச்சு வரணும். தப்பிச்சு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. பயப்படாதீங்க சார், அதுக்கான பாம் உங்ககிட்டயே இருக்கு. என்கிட்ட இருக்கா? ஆமா, அந்த பாம உபயோகிச்சா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். என்ன பாம் அது? ராகேஷ். கேனரா பேங்க் மேனேஜர் ராகவன் நீங்க தானே? ஏதோ அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களா? ஐ எம் லாயர் ராகேஷ். உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. மரியாதையா வந்துடு. என்ன பாக்குற? உங்ககிட்ட தான் சொல்றோம். வரப்போறியா இல்ல எடுத்துட்டு போணுமா? மரியாதையா ஓடலன்னா அடி பின்னிடுவேன். வேண்டாம், என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த பசங்க கிட்ட சொல்லி அனுப்புனேன். ராகேஷ் வாயால மட்டும் இல்ல, கையாலையும் அடிப்பான்னு சொன்னேன். காதல வாங்கிக்கல. என் மகனோட பலம் எனக்கு தெரியாதா? சோ நானே நேர்ல வந்துட்டேன். ரத்த பந்தம். என்ன தேடி எதுக்காக வந்த? மாயாவதியை கொலை பண்ணிட்டேன். எனக்காக நீ வாதாடணும் ராகேஷ். என்னது? மாயாவதியை கொலை பண்ணிட்டேன். எனக்காக நீ வாதாடணுங்கிறேன். என் காதுல விட மாட்டேங்குது. இன்னொரு தடவை சொல்லு. வேற வழி இல்ல, சொல்லுங்க. மாயாவதியை கொலை பண்ணிட்டேன். எனக்காக நீ வாதாடணும். நான் எதுக்கு வாதாடணும்? இது அருமையான கொஸ்டின் ராகேஷ். எனக்கு எவ்வளவு பேட் பப்ளிசிட்டி இருக்கோ, பெஸ்ட் லாயர்னு உனக்கு அவ்வளவு குட் பப்ளிசிட்டி இருக்கு. நீதி நியாயம் இருக்கிற கேசுங்களை மட்டுமே நீ ஒத்துக்குவேன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால தான் என் கேஸ உன்ன வாதாட சொல்றேன். நீ வந்து என் கேஸ டேக்கப் செஞ்சா நான் அப்பாவின்னு எல்லாரும் நம்புவாங்க. சிங்காரம் வாய முடிக்கும். சோ என் கேஸ் நீ ஜெயிச்சா நான் சிஎம் ஆயிடுது. சிஎம் மகனா உன் லெவல் மேல போயிடும். What do you say? Excellent.
அதாவது உன் கேஸ நான் வாதாடணும். நீ தோதோன்னு கூப்பிட்டா நான் சொரிநாயாட்டம் பால ஆட்டணும். நீ தூணு துப்புனா அத நான் நக்கணும்ல. என்கிட்ட நீ இல்ல உன் பாட்ட வந்தாலும் அது முடியாது. போடா. ராகேஷ், மரியாதையை இப்ப சொல்றேன். 24 hours அவகாசம் கொடுக்கிறேன். நல்லா யோசிச்சுக்கோ. இல்லன்னா என் பவர் என்னங்கறத காமிப்பேன். ஐ வில் ஷோ யூ மை பவர். என்னடா பொல்லாத பவர். முதல்ல இதை ஏதாவது செய். ஆஹா, இந்த புள்ளைக்கு நீங்க அப்பனா இருக்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணுங்க. ஏய், அப்பா.